வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திக்கவிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். மதுவிலக்கு குறித்து அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காத நிலையில் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மதுவிலக்கு குறித்த போராட்டங்கள்ல பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடையை அடித்து நொறுக்குறாங்க. சேலத்தில் டாஸ்மாக் பணியாளர் உயிரிழக்க நேரிடுது. இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வன்முறை சம்பவங்களாக அது உருமாறிக்கொண்டே இருக்கின்றன. கூட்டியக்கம் என்ற பெயரில் நீங்களும் இதுக்கு பொறுப்பாளி தானே? கட்டாயமாக. அதாவது இந்த போராட்டத்தை சில கட்சிகள் திட்டமிட்டு நடத்துவதாக நாம் சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. இது மக்கள் போராட்டம், ஒரு மக்கள் புரட்சி என்றே இதை நாம் அழைக்கலாம். ஏனென்றால் மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள், பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த களத்தில் தன்னியல்பாக இறங்குகிறார்கள். நாங்கள் முழு போராட்டம் நடத்திய போது பெண்கள் தாலி கயிறு கட்டி அதிலே மதுப்பாட்டல்களை கோர்த்து வீதிக்கு வந்து போராடினார்கள். அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. அதைப் போல மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். வெளியே வந்து வீதியிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. மாணவர்களே வகுப்பறைகளை விட்டு வெளியே வாருங்கள், உங்களை அதிகபட்சம் என்ன செய்து விடுவார்கள், வகுப்பறைகளை மூடுவார்கள் சொன்னாங்க. இன்றைக்கு கைதாகி சிறையில் இருக்கிறாங்க. சிறையிலும் துன்புறுத்தப்படுவதாக கூட தகவல் வருது. காரணம், அதாவது மாணவர் போராட்டத்தை பார்த்த பிறகுதான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த அறைகூவலை விடுத்தார். அவர் அறைகூவல் விடுத்த பிறகு மாணவர்கள் வீதிக்கு வரவில்லை. மாணவர்கள் தன்னியல்பாக போராடத் தொடங்கினார்கள். பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டார்கள். உடனே காவல்துறை அவர்களை அடித்து விரட்டுகிற ஒரு சூழல் நேர்ந்தது. அதனால் அது வன்முறையாக மாறியது. இந்த செய்திகள் ஊடகங்களின் வாயிலாக உலகமெங்கும் பரவிய பிறகுதான் எப்படி 65 மொழி புரட்சி நடந்ததோ, தமிழகத்தில் மாணவர் போராட்டம் வெடித்ததோ, அதே போல இது மாணவர் போராட்டமாக பரிணாமம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அறைகூவல் விடுத்ததாகத்தான் நான் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லலாமா? மாணவர்கள் வந்துட்டாங்க, நாம் அழைத்ததன் மூலமாக வந்ததாக இருக்கட்டுமே. அது அரசியலில் இந்த மாதிரி கிளைம் செய்வதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை நம்ம அப்படியும் குறைத்து பார்க்கக்கூடாது. இவர் அழைப்பு விடுத்ததால் தான் இப்போ மாணவர்கள் வெளியே வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு முத்திர குத்துற மாதிரி ஆகும். மாணவர்களுடைய போராட்ட உணர்வை அது கொச்சைப்படுத்துவதாக அமையும். அரசியல் தலைவர்கள் ஒரு வழிகாட்டுகிறார்கள். இந்த போராட்டத்தை கைவிட்டு விட வேண்டாம், இது தொடரட்டும், இந்த கனல் அப்படியே பற்றி பரவட்டும் என்கிற அந்த வேண்டுகோளை ஒரு வழிகாட்டுதலாக வைக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் அதை ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை குறைத்து பார்த்துவிடக்கூடாது. மாணவர்கள் போராட்ட உணர்வையும் கொச்சைப்படுத்த. என்ன வேடிக்கை என்றால், எப்பொழுதுமே அகிம்சை, அறப்போராட்டம் என்றே பேசிக்கொண்டிருக்கிற உங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இப்படி பேசுறீங்க. நீங்கள் 1000 முறை வன்முறையாளர்கள் குற்றம் சாட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அவர்கள் மாணவர்களை தூண்டி விடாதீர்கள்னு சொல்றாங்க. அதாவது தமிழகத்தில் வன்முறையை இதுவரையில் யார் அரசியல் உத்தியாக கையில் எடுத்தார்கள் என்பது உலகத்துக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்முறையில் பிறந்த ஒரு குழந்தை, அது வன்முறையிலே பிறந்த ஒரு கட்சி. அது அண்மை காலமாக அவர்கள் சாதி உணர்வை ஒரு அரசியல் உத்தியாக கையில் எடுத்து மிக கொடூரமான முறையிலே அதை தூண்டிவிட்டார்கள். கையை காலை வெட்டுங்கள், குடிசைகளை கொளுத்துங்கள், நாங்கள் இனி வேடிக்கை பார்க்க முடியாது, 80% 20% மோதி பார்க்கலாம், தனிப்பட்ட முறையிலே பெயர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்களெல்லாம் ரவுடிகள், வன்முறை கும்பல், இப்படி வன்முறையை தூண்டுகிற ஒரு உணர்ச்சியை, சாதிவெறியை தூண்டுகிற ஒரு போக்கை கடைபிடிக்கிற கட்சி இந்தியாவிலேயே ஒரே கட்சி அந்த கட்சி தான். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக, உன்னத நோக்கத்திற்காக ஒன்றை அழிப்பது என்கிற அடிப்படையில் கல்வி கற்கிற மாணவர்கள் வீதிக்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரவுடித்தனம் செய்யவில்லை. மாணவர்களுடைய எதிர்காலம் பாழ்பட்டு விடக்கூடாது, இளைஞர்களின் எதிர்காலம் பாழ்பட்டு விடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. மாணவர்கள் விடுத்த கோரிக்கை அரசு உடனே ஏற்று கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையை அகற்றி இருந்தால் அவர்கள் ஏன் மறியலுக்கு வரப்போகிறார்கள்? அது வன்முறையாக வெடிக்கப் போகிறது. ஆக நாம் இந்த இடத்தில் வன்முறையை தூண்டவில்லை. நடக்கிற வன்முறை என்பது ஒரு நியாயத்தின் அடிப்படையிலானது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறோம். தலைவர்களாக இருந்தால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த இவ்வளவு போராட்டங்களையும் ஒரு சசி பெருமாளின் மரணத்திற்கு முன்னமேயே நடத்தியிருக்க கூடாதா? தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை உங்கள் தொண்டர்களை கூட்டிவிடத்தானே போகிறார்கள் சந்தேகம் வருது. அதாவது எந்த ஒரு போராட்டமும் ஒரே நாளில் அதனுடைய உச்சத்தை எட்டிவிடாது. அது மாணவர் போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளின் போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு வார்ம் அப் என்பது தேவைப்படுகிறது. அப்போ நீண்ட காலமாக இந்த கருத்தியல் பரப்புதல், அந்த பிரச்சாரம்
நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கட்சியும் அவரவர் சக்திக்கு ஏற்ப அவரவர் அமைத்துக் கொண்ட களத்தில் இது நடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியை தவிர எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உள்ள கட்சிகளாக மாறி இருக்கின்றன. அவரவர் களத்தில் இதை செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஒட்டுமொத்தமாக சசி பெருமாளின் சாவுக்கு பிறகு வெடித்திருக்கிறது. நீங்கள் கோருகின்ற மது விலக்கு என்பது என்ன? நீங்கள் என்றால் கூட்டு இயக்கம் அல்ல, தொல் திருமாவளவனாக நீங்கள் விரும்பும் மதுவிலக்கு என்பது என்ன? மதுவிலக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த மதுபான கடைகளை முதலில் மூட வேண்டும். இது ஒரு தமிழக அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். ஆனால் இது தேசிய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு, பாண்டிச்சேரியிலே மதுவிலக்கு ரத்து என்று சொன்னால் அதில் எந்த பயனும் கிடையாது. ஆந்திராவிலே சாராய கடைகள் இருக்கும், கேரளாவிலே மதுக்கடைகள் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்னால் அதில் எந்த பயனும் இல்லை. எனவே அகில இந்திய அளவில் இந்திய அரசாங்கமே இதை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான இடம் இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளின் மதுவிலக்கு கொள்கை என்பது தேசிய கொள்கையாக இது இருக்க வேண்டும் என்பதும், இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்த சூழலில் உடனடியாக இந்த மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதும் தான் நம்முடைய கோரிக்கை. தேசிய அளவில்னா பெர்மிட் கொடுத்து மது கொடுக்கிறது, ராணுவத்தில் மது புழங்குவது, நட்சத்திர விடுதிகளில் மது, அனைத்துமே முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்பது உங்கள் நோக்கமா? அதாவது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய, வெகுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கமே அதை சந்தைப்படுத்துகிற முறையை கைவிட வேண்டும். மிலிட்டரி கேன்டீன்ல இருக்கிறதுங்கிறது நாம 2 பேரும் பேசுறதுல இருந்து தான் பல பேருக்கு தெரிய வரும். ஆனால் பொதுமக்களிடத்திலே இதை சந்தைப்படுத்துகிற வேலையை அரசாங்கமே செய்கிறது. தெருவுக்கு தெரு கடைகளை திறந்து வைத்து, பார்களை திறந்து வைத்து, அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்வது, அதை வியாபாரம் செய்வது, அதில் வருமானம் ஈட்டுவது, அதை வைத்து அரசினுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பதை போன்ற ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவே வெகுமக்களை, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அரசாங்கத்தின் இந்த மது கொள்கை கைவிடப்பட வேண்டும். அதுதான் பூரண மதுவிலக்கு. படிப்படியாகத்தான் முடியும்னு நீங்களே நம்புற போது ஏன் கல்லை ஆதரிச்சுட்டு போகலாமே? கல்லும் கூட ஒரு வகையில போதையை உருவாக்கக்கூடிய ஒரு பானம் தான். நாம் சொல்லுகிறோம் ஒரு மரத்து கல்லு தான் உடலுக்கு நல்லதுன்னு. ஆனால் இன்னைக்கு கல்லை வெறும் கல்லை குடிச்சு யாருக்கும் எந்த பயனும் இல்லைங்கிறதுனால கல் இறக்கும் போதே கல் பானையில் ஊமத்தை எல்லாம் போட்டு தேய்ச்சி அது இறக்கும் போதே போதையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் தயாரிக்கிறார்கள். அதில் இன்னும் அவங்களுக்கு போதை இல்லைன்னு சொன்னால் அதில் போதை வஸ்துக்களையும் கலக்கிறார்கள். இப்போ அதையெல்லாம் தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். எனவே முழுமையான மதுவிலக்கு தான் திருவள்ளுவருடைய கருத்தாக இருந்தது. முழுமையான மதுவிலக்கு தான் காந்தியின் கருத்தாக இருந்தது. முழுமையான மதுவிலக்கை தான் இன்றைக்கு நாமும் முன்னிறுத்துகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கூட கட்சிகள்கிட்ட முதல்ல ஒற்றுமை இல்லை, ஒத்த கருத்து இல்லை, நேரத்தை குறைச்சா ஒரே நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதிகமாக வீட்டுக்கு பாட்டில்களை வாங்கிட்டு போவாங்க, இப்படித்தான் நடைபெறும், இது உங்களுக்கு தெரியாதா என்பது போல கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரே. அதாவது அவர் அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், நடைமுறை சிக்கல்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அது கொள்கை ரீதியாக அதில் அவர் மாறுபட்டிருக்காராங்கிறது தான் கேள்வி. அதாவது ஒரு பாலிசி டிசிஷன்ங்கிறது வேற, அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது வேற. அப்போ முதல்ல அரசாங்கம் கொள்கை அளவிலே மதுவிலக்கை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது தான். அரசாங்கம் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை அறிவிப்பு செய்யணும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு படிப்படியாகவோ அல்லது வெவ்வேறு வகையிலான ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையிலோ அதை செய்யலாம். அவர் சொல்லுவது நடைமுறை சிக்கல். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் மது விற்பனை ஆகும், அப்போ கூட்டம் நெரிசலாகும், அதுக்கு என்ன செய்யறது? இது முழுக்க முழுக்க இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜர், நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி அவங்க பேசுறாங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, அரசாங்கம் மதுவிலக்கை கொள்கை அளவில் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதுவிலக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதை நடைமுறைப்படுத்துகிற போது என்ன சிக்கல்களோ அந்த சிக்கல்களுக்கு நாம் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம், அதை சரி செய்வதற்கு. வைகோ முழுமையான மதுவிலக்கு உடனடியாக கேட்கிறாரு. நீங்க பிராக்டிக்கலா படிப்படியாகத்தான் முடியும்னு சொல்லிட்டு வரீங்க. காந்தியவாதி தமிழறிவு மணியனும் அதைத்தான் சொல்றாரு. முழு மதுவிலக்கு என்று கேட்டவர் இன்று படிப்படியாகத்தான் சாத்தியம் என்பதை நாங்களும் புரிந்து வைத்திருக்கிறோம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாங்க, நடைமுறைங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. அது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். நடைமுறையில் படிப்படியாங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன், அது நடைமுறைப்படுத்துவது, எக்ஸிகியூஷன். அது நம்ம படிப்படியாக தான் செய்ய முடியும். எந்த ஒரு அரசாங்கமும் ஒரே நாளில் ஆணையிட்டு ஒரே நாளில் எல்லாவற்றையும் மூடிட முடியாது. அப்ப வைகோ ஒரே நாளில் இதை மூடிவிடுங்கள் என்று கேட்கவில்லையா? அப்ப அவர் சொல்லுவது என்னன்னா, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, கொள்கை அளவிலேயே நாங்கள் படிப்படியாக பண்ணுவோம், நாங்கள் முழுசாலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லக்கூடாதுங்கிறது தான். பூரணமான மதுவிலக்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நீங்க நடைமுறைப்படுத்துறது எப்படி வேணாலும். இப்படி தெளிவா கேட்கவே இல்லையே எந்த ஒரு இடத்துலையும். அவர் சொல்றது நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன். பூரண மதுவிலக்கு என்பது கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொள்வது,
நடைமுறைப்படுத்துவதற்கு ஓராண்டு கூட ஆகலாம், 1.5 ஆண்டு கூட ஆகலாம். ஆகவே நடைமுறையையும் கொள்கை முடிவையும் ஒரே மாதிரியாக நாம் பார்க்கக்கூடாது. கொள்கை முடிவின் அடிப்படையில் நடைமுறைக்கான உத்திகள், இதுதான், இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். வரலாற்றில் எந்த காலத்திலாவது மது இல்லாம ஒரு காலம் இருந்திருக்குதா? அப்படி நியாயப்படுத்தி அரசாங்கம் அதை சட்டப்பூர்வமாக்கக்கூடாது. எல்லா காலத்திலையும் வறுமை இருந்திருக்கு, எல்லா காலத்திலையும் வன்முறைகள் இருந்திருக்கு, எல்லா காலத்திலையும் ஒடுக்குமுறை இருந்திருக்கு, ஆதிக்கம் இருந்திருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் அது சரிதான், நம்ம இதெல்லாம் யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு அதை சட்டப்பூர்வமாக்கிட முடியுமா? எல்லா காலத்திலும் தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய வேண்டுகோள். அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு முதல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க குடும்ப கட்டுப்பாடுல. அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சாரமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கிட்டா நமக்கே அசிங்கன்னு நினைக்கிற மனநிலை மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. அப்ப படிப்படியாக அது ஒரே நாள்ல எல்லாரும் குழந்தைய நீங்க ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் கெடுபடியான ஆணையை பிறப்பித்திருந்தா அது நடைமுறைக்கு வந்திருக்காது. அப்படி ஒரு தொடர் பிரச்சாரம் என்பது விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிறது தேவை. எஜுகேஷன்ல இருந்தே நம்ம கொண்டு வரணும். போதைப் பொருள்களால் எப்படியெல்லாம் நம்முடைய உடல்கள் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது, இந்த மாதிரி மது வகைகளால் எப்படி நம்முடைய சமூகம் சீரழிகிறது, இதையெல்லாம் அரசாங்கம் கல்வி திட்டத்திலே இணைக்கணும். கல்வியின் மூலமாக சொன்னாலும் பிரச்சாரத்தின் மூலமாக சொன்னாலும் இது எல்லாவற்றையும் விட ஒரு தொண்டன் என்பவன் ஒரு தலைவன் சொன்னால் உடனடியாக கேட்கிற மனநிலையில் இருக்கிறான், உயிரை கூட தருவதற்கு தயாராக இருக்கிறான். உங்களுடைய கட்சி தொண்டர்கள் உங்கள் வார்த்தைக்கு அதிக மதிப்பளிப்பார்களா அல்லது மதுவுக்குத்தான் மதிப்பளிப்பார்களா? இப்போது முழுஅடைப்பு போராட்டத்தன்றைக்கு 4ஆம் தேதி நாங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து முடித்துட்டு வந்தவுடனே காவல்துறை எங்களை கைது செய்து கொண்டு போய் ஒரு திருமண மண்டபத்தில் வைத்திருந்தார்கள். நான், சிபிஐ கட்சியுடைய தலைவர் முத்தரசன், சிபிஎம் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா எல்லாம் ஒரே மண்டபத்திலே இருந்தோம். அன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்து வெளியேறுகிற நேரத்தில் நான் எழுந்து ஒரு வேண்டுகோளை வைத்தேன். என்னோடு கைது செய்யப்பட்டிருக்கிற தோழர்களில் யாருக்காவது குடிப்பழக்கம் இருந்தால் அதை மறைக்க வேண்டாம், வெளிப்படையாக இந்த அவையிலே அதை ஒப்புக்கொண்டு இந்த நாள் முதல் இனி எந்த சூழலிலும் நாங்கள் மதுவை தொடமாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நான் சொன்ன 5 நிமிடங்களில் 12 பேர் எழுந்து கைகளை நீட்டி தலைவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். நான் இத்தனை காலம் இதற்கு அடிமையாக இருந்து விட்டேன், இந்த பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டேன், இதனால் என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மீது ஆணையாக, தந்தை பெரியாரின் மீது ஆணையாக, என்னை ஈன்ற தாயின் மீது ஆணையாக இனி நான் மதுவை தொடமாட்டேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேண்டுகோளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். திமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா எல்லா கட்சிகளுமே இந்த மதுவிலக்குக்காக போராட வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அவர்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட நாம தொடங்கி வச்சதை விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டி இருக்கோ? இல்லை, இது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. இதில் தான் நீங்கள் சொல்கிறது என்னென்னா எல்லாத்தையும் நாமளே கிளைம் பண்ணுங்கிற மனநிலையிலிருந்து அந்த சங்கடம் உருவாகும். அப்படி இல்லை. நாம் எந்த நோக்கத்தை பேசுகிறோமோ அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது, இன்னும் வலுவாக அது பேசப்படுகிற போது நமக்கு அது பெரும் மகிழ்ச்சியை தான் தருகிறது. நீங்க அந்த மகிழ்ச்சியை, வரவேற்பை நீங்க காட்டவே இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த பந்திற்கு நீங்க அழைப்பிடுத்திருந்தால் வந்திருப்போம்ன்ற நிலையில தான் அவங்க இருந்ததாக சொல்றாங்க. இல்லை, நான் எத்தனை 5 முறைக்கு மேல் நான் ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படையாக அழைப்பு விடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நல்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப நான் வேண்டுகோள் விடுத்தேன். மற்ற அரசியல் கட்சிகள் நாங்கள் கேட்ட உடனேயே, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் உடனே அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஏன் தேமுதிகவை ஆதரவு தெரிவித்தது. அப்படி எல்லோருமே ஆளுங்கட்சியை தவிர எல்லோருமே ஆதரவு தெரிவித்தார்கள். உங்கள் கூட்டு இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சேர்ந்து கூப்பிடணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ? அப்படி நம்ம யாரும் நாங்கள் தான் இது அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நம்ம போய் அதை வேண்டுகோள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது திருமாவளவனோ அல்லது வைகோவோ அல்லது இந்த கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர்களோ இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. மக்களுடைய பிரச்சனை யார் வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம். ஒரு போராட்டத்தை நாம் அறிவித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த போராட்டம் நியாயமான போராட்டம் என்றால் அதை ஆதரிப்பதிலே ஒன்றும் தவறில்லை. எங்களை தனிப்பட்ட முறையிலே அழைக்க வேண்டும் அல்லது எங்களோடு கலந்து பேசியிருக்க வேண்டும் என்று சொல்லுவது அந்த நோக்கத்தில் நமக்கு முழுமையான ஈடுபாடு அல்லது அக்கறை இருப்பதாக பொருள் வராது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனையை பேசுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்கு ஆதரவு உண்டா என்ற உடனேயே இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு நல்ல நோக்கத்திற்காக அவர்கள் போராடுவது உண்மையாக இருந்திருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் எங்கள் கட்சி தனிப்பட்ட முறையிலே போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்று திமுகவை போல கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம். இவர் சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை போன்ற விமர்சனங்களை வைப்பது தனிப்பட்ட முறையிலே தங்களுக்கான உரிமை, அதில் உள்ள அந்த மூலாதார உரிமை போய்விட்டது என்பதை போன்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆக அவர்களுக்கு நோக்கம்
தம்முடைய கட்சிக்கு அது ஆதாயமாக அமைய வேண்டும் என்பதுதானே தவிர மது ஒழிப்பு அங்கு நடைமுறைக்கு வர வேண்டும், எல்லோரும் இதை பேச ஆரம்பித்து விட்டார்கள், இது எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்வதிலே. மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு தகுதி வேண்டும்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக தலைவர்கள் சிலர், அவர்களை சார்ந்தவர்கள் சிலர் மது ஆலைகளை நடத்துகிறார்கள். வைகோ மகன் நிர்வகிக்கும் நிறுவனத்தின் ஒருவேளை சிகரெட்டை விற்பதும் கூடத்தான் என்று நத்தம் விஸ்வநாதனே சொல்லியிருக்கிறாரே, உங்க பதில் என்ன? இல்லை, இது தனக்கு எதிராக பேசுகிறவங்கள கிராமத்தில் ஏட்டிக்கு போட்டியாக லாவணி பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசாங்கம் இந்த கொள்கையில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதுங்கிறதான் சொல்லணுமே தவிர, இதை எதிர்த்து போராடுகிறவர்கள் என்னென்ன தகுதி உள்ளவர்கள், இப்படி தகுதி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்வது மக்களுடைய உணர்வுகளுக்கு அவமதிப்பை தருவது போல் தான். அது மக்கள் உணர்வுகளை அவமதிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் திமுக அல்லது மதிமுகவுடைய மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் வக்காலத்து வாங்குகிறேன் என்று பொருள் அல்ல. அரசாங்கம் மதுபானத்தை விற்பது என்று ஒரு கொள்கையை எடுத்திருக்கிற போது அதன்படி சட்டப்படி உரிமம் பெற்று மதுபான ஆலைகளை அவர்கள் நடத்துகிறார்கள். அரசாங்கம் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்து விட்டால் அந்த நொடியிலிருந்தே மதுபான ஆலைகளை மூடித்தான் ஆக வேண்டும். அதில் இதை நடத்திக்கிட்டே ஏன் நீ இதை பேசுகிறங்கிறது அது வச்சுக்கிட்டே பேசுறதுங்கிறதும் ஒரு துணிச்சலான விஷயம்தான். நான் மதுபானம் தயார் பண்ணுறேன், இதுக்கு பெரிய அளவில் சந்தை வேணும், கோடிக்கணக்கில் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், முதலீடு செய்திருக்கிறேன், இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் மதுபானத்திற்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னா என்ன பொருள்? நீ அரசாங்கம் மதுபானத்தை விற்க மாட்டோம் என்று முடிவெடுத்தால் இந்த கோடிக்கணக்கான முதலீட்டை கூட நான் இழக்க தயாராக இருக்கிறேன் என்றுதான் அதுக்கு பொருள். கூட்டு இயக்கத்தில் உள்ள தலைவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வந்திருப்பதனால நீங்க இப்படி ஒரு இல்ல அப்படி நான் சொல்ல வரல. மதுபானத்தை இப்ப எதிர்க்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஆலைகளை மூடிவிட்டு தான் பேச வேண்டும் அப்படின்னு வாதிடுவது ரொம்ப அது ஒரு ரொம்ப சுருக்கி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா நீங்களே வைகோவுடைய மகன் தென்காசி பகுதியில் ஒரு 200 ஏஜென்ட்களில் ஒரு ஏஜென்ட். அவர் இந்த கூட்டு இயக்க தலைவர்கிட்ட தான் அது விளக்கி சொன்னார். எனக்கு என்னுடைய மகன் செய்கிற தொழிலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் ஒரு டெண்டரில் கலந்துக்கிட்டு நேர்காணலில் கலந்து கொண்டு பெற்ற உரிமம், அது ஒரு சின்ன பகுதிக்கு ஒரு ஏஜென்ட். அந்த கம்பெனியில் ஒன்றும் அவன் பார்ட்னர் கிடையாது, ஒரு ஏஜென்ட் வாங்கி விற்கிற ஒரு வேலை செய்கிறார். எப்படி சிகரெட்டுக்கு தடை அதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நிலை வந்தால் அந்த ஏஜென்ட்ஷிப்பும் அவங்களுக்கு போயிடும், ஏஜென்சியும். ஆனால் இதுக்காக இவர் மது ஒழிப்பு போராட்டத்தை கொச்சிப்படுத்துவது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மூட சொல்கிறது ரைட்டு. உன்னுடைய மகன் சிகரெட் கம்பெனி ஏஜெண்டாக இருக்கிறாரு, அந்த தொழிலை அவர் கைவிடட்டும் அப்படின்னு வேண்டுகோள் வர்றது ரைட்டு. அதுக்காக இந்த போராட்டத்தை கொச்சிப்படுத்துவது சரியில்லை. ஏன்னா நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீதே பல வழக்குகள், சாராய வழக்குகளே இருக்கின்றன. அது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மதுவிலக்குக்காக பேசுவது நாணயமற்றது, அவர்கள் இதய சுத்தியோடு போராட வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே இதய சுத்தியை உங்கள்கிட்ட உங்கள் சார்ந்தவர்கள்ட்டையும் எதிர்பார்ப்பது நியாயம் தான். அது கரெக்ட். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த போராட்டத்தை நாம் கொச்சைப்படுத்தலை, பாமக நடத்துகிற போராட்டத்தை கூட நான் கொச்சைப்படுத்தலை. பாமக திமுகவையும் அல்லது இந்த கூட்டு இயக்கத்தினுடைய போராட்டத்தையும் விமர்சனம் செய்ய தொடங்கின பிறகுதான் இதை நாம் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அப்போ நாம் எதுக்காக அதையும் நாம் சொல்லணும்னா, அந்த சொல்லும் போதே திமுகவுக்கு அழைப்பு விடுக்கும் போதே பாமகவும் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தமிழ் மாநில காங்கிரசும் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தேன். அவங்க மேலே எனக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அந்த அழைப்பை நான் விட மாட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க, அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொன்னாங்க, அவங்களும் இந்த முடிவை மறுபரிசீலனை செஞ்சுட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் அப்படின்னா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்ப எதுக்காக சொன்னா, அவங்க திமுகவுக்கு தகுதி இல்லை, இந்த போராட்டத்தை நடத்துறவங்க என்கிட்ட கலந்து பேசல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்ச நிலையில் தான் நான் இதை பேச வேண்டியது. கூட்டு இயக்கத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அதிமுகவை சார்ந்தவர்களோ அல்லது திமுகவை சார்ந்தவர்களோ யார் என்றாலும் இந்த போதைப் பொருள் விற்பனையோ அல்லது மது உற்பத்தி ஆலைகளோ எதை வைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர்களுமே உங்களுக்கு கோபமும் இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லை, இது கட்டாயமா கைவிட்டு தான் ஆகணும். முதல்ல அரசாங்கம் கொள்கைகளோட ஏத்துக்கிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போச்சுல. போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தட்டும், மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தட்டும், இது ரெண்டும் வந்ததுக்கு பிறகு அங்க லீகலா அவங்க நடத்தவே முடியாது, மதுபான ஆலைகள் நடத்தவே முடியாது. அதற்கு பிறகு அரசின் மேலதான், அந்த ஆலைகள் நடத்துபவர்கள் மேல எந்த விதமான கோபமும் உங்களுக்கு இல்ல, அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும். அதாவது நம்ம முதல்ல கொள்கை ரீதியா பிரச்சனைகளை அணுகணும். அரசாங்கம் மதுபான கொள்கையை மதுவிலக்கு கொள்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தாது அப்படிங்கும்போது இவங்க இருக்கத்தான் செய்வாங்க. முதல்ல அரசு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த தொடங்கிய பிறகு
இந்த வேலைகள்லாம் இருந்தா நம்ம கட்டாயமா அரசாங்கமே மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டாலும் கூட இந்த மது ஆலைகள் உற்பத்தி செய்து அண்டை மாநிலங்களுக்கு கூட விற்க வாய்ப்பு உண்டா? அந்த மாதிரி நேரங்கள் தான் நம்ம போராட முடியும். அரசாங்க மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது மதுபான ஆலைகள் இங்கே இயங்கக்கூடாது. அப்ப நம்ம நேரடியாக அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம். இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராட்டம் நடத்த முடியும். அரசாங்கத்தை தான் இப்ப நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும், குறி வச்சு நம்ம வந்து போராட முடியும். அதுதான் கொள்கை ரீதியாக சரியும் கூட. ஆக ஆலைகளுக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் இனிமேல் தான் வரணும். அடுத்த நிலை இது வந்து முதல் நிலை வந்து அரசுக்கு நாம் கோரிக்கை வைப்பது. நீங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இந்த மது ஒழிப்பு, மது எதிர்ப்பு அரசியலுக்கு என்று ஒரு வாக்கு பலன் இருக்கத்தான் செய்கிறது, இருக்கத்தான் போகிறது. மெல்ல மெல்ல தொடங்கியது எப்படி இருந்தாலும் கூட இனி நாட்கள் செல்ல செல்ல உங்கள் அரசியலை வழிநடத்துகிற ஒரு முக்கிய காரணியாக இது இருக்குது. போக போக அரசியலுக்காக எல்லாருமே இதை கையில் எடுத்து இன்னும் எவ்வளவு பெருசாக்க முடியுமோ ஆக்குவீங்கன்னு நம்பலாமா? அப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விவசாயியாக இருந்தாலும் விவசாயம் செய்கிறான்னா அவனுக்கு அதில் லாபம் வரணும்னு நினச்சி தான் ஒரு விவசாயத்தை செய்கிறான். நஷ்டம் வரணும்னு எந்த விவசாயி போய் ஏற்படிப்பானா? ஒரு தொழிலாளி வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் தனக்கு லாபம் வரணும்னு தான் ஒரு ரிக்ஷா ஓட்டம் உட்பட அதில் வேலை செய்கிறான். அப்போ அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய கட்சி வலிமை பெற வேண்டும், தன்னுடைய கட்சி அதிகார வலிமை பெற வேண்டும், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புவது சரியானது. அரசியல்வாதிகள் மட்டும் வந்து எந்த ஆதாயமும் கருதாமல் போராட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது எப்படி ஏற்புடையது என்று எனக்கு தெரியும். இதில் அரசியல் இருந்தாலும் அது நல்ல அரசியல் தான் என்று பாருங்கள். அரசியல் ஆதாயங்கிறது என்னன்னா, இப்ப நான் எனக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாதான் இந்த கொள்கையை நான் சட்டமன்றத்தில் பேச முடியும். நான் 2 பேராவது நாடாளுமன்றத்தில் இருந்தாதான் இந்த பிரச்சனையில தேசிய கொள்கையா கொண்டு வாங்கன்னு பேச முடியும். அப்ப நான் 2 பேர் வெற்றி பெறணும்னா எனக்கு வாக்கு வங்கி தேவைதான். அப்ப நான் போராடுகிற போதே என்னுடைய வாக்கு வங்கியை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? திமுக சொன்ன வேலையை கூட்டு இயக்கம்ங்கிற பேர்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு அன்புமணி. இதை விட வேறு நகைச்சுவை வேறு எதுவும் இருக்க முடியாது. திமுக வேலை திட்டத்தை வகுத்து தரக்கூடிய தேவை அதற்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிலும் விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தால் இந்த முழு போராட்டத்திற்கு மிக தீவிரமாக ஆதரவு தெரிவித்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு வருத்தமே நீங்கள் ஏன் நேரில் எங்கள்கிட்ட பேசலை, ஏன் அழைப்பு விடுக்கலை, ஏன் அதனுடைய தலைவர் வைகோ பேசலை அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து வெறும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு. உங்கள் கூட்டு இயக்கத்தின் தலைவர் வைகோவா? அப்போ ஆமாம், அவர் தான் வந்து இதை வழி நடத்திட்டு இருக்கிறார். அது முறைப்படி நீங்களாக எடுத்துக்கொண்ட முடிவா அல்லது போகிற போக்கில் அவர் அப்படி நடந்து தலைவர் அல்லது செயலாளர் அப்படிலாம் வந்து பேசி செய்யலை. ஜி ராமகிருஷ்ணன் இந்த முன்முயற்சி எடுத்தார். எல்லாரும் இணைந்து செயல்படுகிறோம். இருப்பதிலே ஒரு சீனியர் லீடர், ஒரு மூத்த தலைவர் 20-25 ஆண்டுகளாக தனி கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இயக்கத்தை இன்றைக்கு அவர் எந்த மன வருத்தமும் இல்லாம நீங்க ஏத்துக்கிட்டு எடுத்து செய்கிறார். இடையில தமிழறிவு மணியின் வெளியேறியதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவரு வரவும் இல்லை போகவும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கூட்டு இயக்கம் ஒரே ஒரு முறை தான் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. அதில் அவருடைய பிரதிநிதிகள் 2 பேர் வந்தாங்க. தேர்தல் கூட்டணி பற்றி எதுவுமே பேசவே இல்லை. போராட்டங்கள் தொடர்பாகத்தான் அந்த முதல் அமர்விலே பேசினோம். ஆனால் அடுத்து உடனே இவர் இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் திமுக கூட்டணிக்கு போய் விடுவார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது சரியானது. உங்க கூட்டு இயக்கத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? குறைந்தபட்ச கொள்கை என்ற அளவில் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்களா? இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது, அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை கட்டமைப்பது, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஆகவே தற்போதைய எங்கள் செயல் திட்டம் என்பது மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான். இன்னொரு புறம் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேர விடாமல், முழுமையடைய விடாமல் உங்கள் கூட்டு இயக்கம் தடுத்து விடுங்கிற ஒரு கருத்து நிலவுது. கூட்டு இயக்கம் என்பது கூட்டணியாக மாறினால் நீங்கள் சொல்லுவது சரி. கூட்டு இயக்கம் கூட்டு இயக்கமாகத்தான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கத்தான் அந்த சூழல் நமக்கு வெளிப்படும். கூட்டணியாக மாறினால் என்னுடைய கருத்தெல்லாம் திமுகவையும் அதிமுகவையும் வலுவிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு இது வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கும்? என்ன வாய்ப்பு? இப்ப ஈழம், கூடங்குளம் போன்ற விஷயங்களில் கம்யூனிஸ்டுகளோடு முரண்படுவீர்கள். நீங்களும் வைகோ அவர்கள் வேண்டுமானால், ஜவாஹிர்லால் வேண்டுமானால் சேர்ந்து இருக்கலாம். அவர்களோடு அந்த கருத்தில் முரண்படுவீர்கள். ஆக ஆண்டுக்கு சில போராட்டங்களில் இந்த போராட்டம் வருகிறது, ஒன்றாக இருக்கிறீர்கள். பிரிய வேண்டிய போராட்டங்கள் பெரிதாக அடுத்த நாட்களில் எழும்பொழுது நீங்கள் பிரிந்துதான் நிற்கப் போகிறீர்கள். தனித்தனி காட்சிகளாகத்தான் பார்க்க போகிறோம் என்றால் இந்த இயக்கத்தின் வலிமை இதுதான் இயங்கியல் போக்கு. அதாவது
உடன்பாடுள்ள கருத்துக்களோடு இணைந்து செயல்படுவதும், முரண்பாடுள்ள கருத்துக்கள் எழுகிற போது விலகி நின்று செயல்படுவதும் ஒரு இயங்கியல் போக்கு. அது ஒரு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்றால் ஆண்டுக்கு சில நாட்கள் மட்டுமே உயிர் வரக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு ஆண்டுக்கு சில நாட்கள் மட்டுமே உயிர் வரக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு எப்படி ஒரு அரசியல் வலிமை இருக்க முடியும்? இதை நீங்க ஒரு கட்சியா, ஒரே கட்சியா பாக்குறீங்க. அப்படி இதை பார்க்கக்கூடாது. ஒரு இயக்கம்னா அது தனி ஒரு ஒற்றை இயக்கம், ஒற்றை அடையாளம் மாதிரி பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுனால வரக்கூடிய சிக்கல் இது. 5 பேர் ஒன்றா சேர்ந்துட்டா உடனே அவங்க எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து மெர்ஜ் ஆகி ஒரே இயக்கமாக தலைவர் செயலாளர் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கவுங்களுடைய கருத்து கொள்கை அவங்கவுங்களுக்கு குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இணைந்து செயல்படுவது. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டங்களின் அடிப்படையில் தான் கை கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் தமிழீழம் அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் சொல்லுவோம். அதை இடதுசாரிகள் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதனால் நாங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறதில்ல. அப்போ எந்த கருத்துக்குள்ளே உடன்பாடு இருக்குது? இப்போ மதுவிலக்கு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. மரண தண்டனையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும்ங்கிறதுல உடன்பாடு இருக்குது. மத்திய அரசாங்கம் நிலப்பரிப்பு சட்டத்தை கைவிடணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது. இப்படி உடன்பாடுள்ள கருத்துக்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று இது வலிமை பெருமையானால் அதையும் ஏற்றுக்கொள்வது எங்களுடைய கடமை. ஆக திமுக அதிமுகவோடு சேரமாட்டோம் என்று நீங்களோ வைகோவோ ஜவாஹிருல்லாவோ சொல்லவில்லை, அதனால் வெளியேறுகிறேன்னு தமிழறிவுமணியன் சொன்னதை நீங்க அந்த வாதத்தை அடிப்படையாகவே நிராகரிக்கிறீங்க. இல்ல, அவரு கற்பனையில இந்த பேசுறார். அதாவது விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மதிமுகவோ எந்த இடத்திலும் தேர்தல் கூட்டணி பற்றி பேசவே இல்லை. அவராக கற்பனை செய்து கொண்டு இவர்கள் எங்க வேண்டுமானாலும் போய் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வது எந்த வகையில் அப்படி ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் கூப்பிடவே இல்லையே. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா இருப்போம், அதனால நீங்க வாங்க அப்படின்னு நம்ம யாரையும் கூப்பிடல. இஷ்யூ பேஸ்ல ஒன்னா சேர்ந்து போராடுவோம்னு சொன்னோம். அந்த ஒரே அமர்வுக்குள்ள அவங்க என்னத்தை யூகம் பண்ணாங்கன்னு தெரியல. எங்கள் தலைமையில் அமைகிற அணிதான் மாற்று அணியாக இருக்கும், மாற்று அரசாக அமையும், ஆட்சியும் கூட்டணி ஆட்சின்னு அன்புமணி ராமதாஸை சொல்றாரு. உங்களால் அம்பேத்கர் விருது தரப்பட்டவர்கள் அழைக்கும் பொழுது ஜி.கே. மணி கூட அழைச்சிருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்வது தானே? அதாவது அப்துல் கலாம் கனவு காணுங்கள் சொன்னார், அன்புமணியும் கனவு காணுகிறார், அவருக்கு உரிமை இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ நீங்க தான் சொன்னீங்க பொது பிரச்சனைகளில் நாங்கள் அவர்களை விமர்சிக்கவில்லை. அதே போல நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற அந்த கூட்டணி வேற அது வேற. போராட்டங்களில் மதுவிலக்கு போராட்டத்துக்கு வர சொல்லுங்க, ஒன்னா சேர்ந்து போராடுவோம். சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு வர சொல்லுங்க, ஒன்னா சேர்ந்து போராடுவோம். கௌரவ கொலைகள்ங்கிற பேரில் நடக்கிற சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற சொல்லி போராட்டம் நடத்துறது வர சொல்லுங்க, ஒன்னா சேர்ந்து போராடுவோம். அப்படிலாம் இல்லாம சாதி உணர்வுகளை தூண்டி விட்டு எங்க சாதி உங்க சாதிங்கிற உணர்வை தூண்டி விட்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்களை போய் நம்ம எப்படி கைகோர்த்து நிற்க முடியும்? ராமதாஸ் சில விஷயங்களை சொன்னா கூட அழுத்தமா சொல்றாரு. என் பிள்ளைகள் மீது சத்தியம், பேர பிள்ளைகள் மீது சத்தியம்லாம் சமீபத்தில் சொன்னது. அதே போல உறுதியாக நீங்க கூட்டணி ஆட்சி தருபவர்களோடு மட்டும்தான் கூட்டணி, இல்லை என்றால் இந்த தேர்தலில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா இறுதி நேரத்தில் நீங்களே சொன்னீங்க, எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் அந்த அரசியல் எழுச்சிக்காக ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கிறது, இருந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அப்பதான் விளம்பரமாவது கிடைக்கும், எங்கள் மக்களுக்கு நம்பிக்கையாவது ஊட்ட முடியும். இறுதி நேரத்தில் உங்களுக்கு மட்டும் நல்ல எண்ணிக்கையில் இடங்கள் தருகிறோம்னா நீங்க பிச்சுக்கிட்டு போயிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை, அந்த மாதிரிலாம் இதுவரையிலும் என்னுடைய அரசியலில் நாங்கள் செய்யலை. நாங்கள் பெரிய கட்சிகள் கூட்டணியை தீர்மானிக்கின்றன. எங்களுடைய தேவை எந்த கூட்டணிக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் கடந்த காலங்களில். ஒரே ஒரு முறை அதிமுகவோட இருந்திருக்கிறோம், 2 தேர்தலில் 3 தேர்தலில் திமுகவோட இருந்திருக்கிறோம். நான் இப்படியும் அப்படியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணி மாறலை, தாவலை. 2016 தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தியல் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம். ஒரு கட்சி ஆட்சி முறை மாற வேண்டும், கூட்டணி ஆட்சி மலர வேண்டும். ஒற்றை கட்சி ஆட்சி என்பது முடியாட்சிக்கு இணையானது, கடந்த கால மன்னர் ஆட்சிக்கு இணையானது. கருத்தை தான் முன்வைக்கிறீங்க, அது நடைபெறாமல் போனாலும் பரவாயில்லை என்ற நிலைமை இருக்குது உங்களுக்கு, அது சொல்லாம இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த கருத்தியலை நாங்கள் முன்மொழிகிறோம். இதற்கு பேராதரவு பெருகுமையானால் இது வலிமை. கடந்த சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக பிரம்மாண்டமாக எழுந்து நிற்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களை அழைப்பதா என்பது குறித்து சிந்திப்பார்களே என்பதே சந்தேகமாக இருக்கிறது. எஞ்சி நிற்பது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எப்படி வேண்டுமானாலும் மிரட்டி பார்க்கலாம், அதிகாரத்தில் பங்கு கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணமா? அப்படிலாம் நம்ம மிரட்டி அவங்க பணிஞ்சிட போறதில்லை. அரசியல் அப்படி பிளாக்மெயில் பண்றதுங்கிறதுலாம் சக்சஸ் ஆகாது, வெற்றி பெறாது. அது சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படி நாங்கள் பிளாக்மெயில் பண்ணி சாதிச்சிட்டோன்னு. அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும் அவங்க வலிமை என்னன்னு, எங்களுக்கும் தெரியும் எங்கள் வலிமை என்னன்னு. நாங்கள் ஒரு கருத்தை முன்மொழிகிறோம். இந்த கருத்துக்கு திமுக என்ன நினைக்குது, அதிமுக என்ன நினைக்குதுங்கிறத விட மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே பார்வை.
இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இது மிக வெகுவான வரவேற்பு இருக்கிறது. நடுத்தர சமூகத்திலும் சரி, கீழே அடித்தட்டு மக்களிடத்திலும் சரி, ஏன் ஒரு கட்சி ஆட்சி இங்கு இருக்க வேண்டும், எல்லா கட்சியும் இடம்பெற வேண்டியதானே ஆட்சி அதிகாரத்தில், கூட்டணியில் ஓட்டு பொறுக்குவதற்கு மட்டும்தான் கூட்டணியா, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் கூட்டணி என்கிற கருத்து இன்றைக்கு வலுப்பெற்று இருக்கிறது. இந்தியாவிலே கேரளாவில், மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்கத்தில், இப்படி பல்வேறு பீகாரில், இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில், இப்படி பல மாநிலங்களிலே கூட்டணி ஆட்சி முறைங்கிறது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 1977 டெல்லியிலே மத்திய ஆட்சி என்பதே கூட்டணி ஆட்சி முறையாகத்தான் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி முறை உருவானால் ஜனநாயகம் ஓரளவுக்காவது பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறோம். யாரையும் மிரட்டவோ அச்சுறுத்தவோ. ஒருவேளை திமுக 2 வாக்குறுதிகளை தருகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, ஏற்கனவே அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி தான், மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த முயற்சிப்போம். இரண்டாவது, அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று ஒருவேளை சொல்லிவிட்டால், இந்த 2இல் எது அவர்களுக்கு சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? எது செய்து காட்டுவார்கள் உங்க அனுபவம் சொல்லுது? இல்ல, இது ரெண்டுமே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தாங்க. அதாவது திமுக அன்னைக்கு சொல்லிட்டாங்க மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு. நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல் இருக்கு. இந்த வருமானத்தை எப்படி அவங்க ஈடுகட்ட போறாங்கிறது ஒன்று. மக்கள்கிட்ட இதுவரையில் நடைமுறையில் இருந்து வருகிற இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகிறார்களா அல்லது அதையும் கைவிடப் போகிறார்களா என்பது இன்னொரு கேள்வி. இருக்கக்கூடிய இலவச திட்டங்களை எல்லாம் அப்படியே நடைமுறைப்படுத்திக் கொண்டு இந்த மதுவிலக்கு கொள்கையையும் கைவிட்டு ஆட்சி நடத்துவது என்பது பெரிய சவால். அது ஆகவே அது நடைமுறையில் மிகவும் நெருக்கடியும் சிக்கலும் நிறைந்த ஒரு சேலஞ்ச், ஒரு சவால், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் சொல்றது. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சிங்கிறது அவ்வளவு எளிதாக ஒரு ஆண்ட கட்சி அல்லது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி அந்த நிலைப்பாட்டுக்கு வராது. ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான், ஒரு நெருக்கடியின் பேர்ல தான் அது நிகழும். அதற்கு என்ன நிகழணும்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக அல்லாத எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கருத்தியலில் உறுதியாக இருந்தால் கட்டாயம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த நெருக்கடி ஏற்படும். யூகத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறேன். நீங்க காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் சென்று நீங்கள் பேசிய பொழுது கூட வைகோ இன்றைக்கு இருக்கும் இடத்தில் காங்கிரஸ் தான் இருக்கும், நீங்கள் அவர்களோடு கூட்டாக இருப்பீர்கள் என்று நம்பினோம். மூப்பனார் தான் என்னை அரசியலுக்கு கைப்பிடித்து அழைத்து வந்தார் என்று சொல்லும் பொழுது வாசனோடு நீங்கள் அணுக்கமாக இணக்கமாக இருப்பீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு தேமுதிக தனியா இருக்கு, வாசன் தனியா இருக்கிறாரு, இளங்கோவன் தனியா இருக்கிறாரு. இப்படி பிரிந்து இருக்கும் பொழுது நீங்கள் கேட்ட காரணத்திற்காகவே, கேட்டவர்களுக்கு இல்லை ஆனால் கேட்காதவர்களுக்கு இவர்கள் கேட்டதை அங்கே கொடுத்து விடுவோம் என்று ஒரு முடிவெடுத்தால் பெரிய கட்சிக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் யதார்த்தத்தில் கூட்டு இயக்கமாகவே தனித்தே விடப்பட்டு விடுவீர்களே. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த கருத்து என்பது மிகவும் ஆபத்தானது. நாங்களே எங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கும். நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டால் கூட, அரசியல் அனாதையாக்கப்பட்டால் கூட, அரசியலில் எங்களால் சாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் கூட, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர்ந்தால் மகிழ்ச்சி அடைவோம், பெருமைப்படுவோம். கூட்டணிக்கு யாரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று ஸ்டாலின் சொன்னதை உங்களுக்கு இல்லை என்பதாக நாங்கள் கொள்ள வேண்டுமா? அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக சொன்னது. அவங்க தான் வெற்றிலை பாக்கு வைத்து வைத்து மாநாட்டுக்கு வாருங்கள் என்று எல்லோரும் அழைத்தார்கள். அதை மட்டும் சொல்லிருக்காங்க என்று சொல்ல வேண்டிய இல்ல. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா, இது மாதிரி பாமக இப்படி சொல்லுதே, அதாவது திராவிட கட்சிகளோடு இனி எந்த நிலையிலும் கூட்டணி இல்லையே, நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே என்று கேட்ட கேள்விக்கு அவர் அப்படி பதில் சொன்னார். அது நேரடியாக பாமகவுக்கு சொன்ன பதில். ஆக இன்றைய நிலையில் உங்களோடு கூட்டு சேராமல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எடுக்கிற முடிவும் உங்களை அரசியல் தளத்தில் பெரிதாக பாதிக்கும் என்பதுதான் யதார்த்தம் இல்லையா? இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த 2 கொள்கையுமே ரொம்ப ஆபத்தான கொள்கை தான். மதுவிலக்கு கொள்கை மக்களிடத்திலே வரவேற்பு உண்டு, கூட்டணி ஆட்சிக்கு மக்களிடத்திலே வரவேற்பு உண்டு. ஆனால் இந்த 2 கொள்கைகளுமே ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் சிக்கல் தரக்கூடியது. அதனால் எங்களுக்கு பாதிப்பு நேரவும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம், மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம். திராவிட கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து அந்த பாதையிலேயே போய்கொண்டே இருக்கிறீர்கள். தமிழ் தேசியம் என்பது உங்கள் வாயிலிருந்தும் வந்த ஒன்றுதான். இன்றைக்கு நீங்களே அதற்கு எதிர்போக்கில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதான விமர்சனம். இல்லை, இது புரிதல் இல்லாமல் அவர்கள் வைக்கிற விமர்சனம் அல்லது காழ்ப்புணர்ச்சி நடிப்பில் வைக்கிற விமர்சனம் என்று நான் கருதுகிறேன். அவங்க பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் தமிழ் தேசியம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று பார்க்கிறோம். அங்கே ஈழத்தில் மக்கள் பாதிக்கப்படுவதும் இங்கே தமிழகத்தில் சாதியின் பெயரால் மக்கள் பாதிக்கப்படுவதும் ஒன்றுதான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் அதை இப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சாதிய ஒடுக்குமுறையை எந்த நோக்கத்தோடு எதிர்க்கிறோமோ, எந்த உணர்வோடு எதிர்க்கிறோமோ, அப்படித்தான் அங்கே இன ஒடுக்குமுறையை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் மற்றவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், இன ஒடுக்குமுறையை எதிர்க்கிற வேகத்தை இங்கே சாதி ஒடுக்குமுறையை எதிர்ப்பதில் துளியளவும் காட்டுவதில்லை.
தமிழ் தேசியத்தை மிகவும் உயர்த்தி பிடிக்கிறோம், அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறோம். அது ஒரு சாதியற்ற தமிழ் தேசியம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூலை 13 அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் நடத்திய அந்த கருத்தரங்கத்தில் இனக்கலப்பு, சாதிக்கலப்பு, மொழிக்கலப்பு இவையெல்லாம் மானுட இயற்கை, இதற்கு எதிரானதெல்லாம் ஹிட்லரிசம் தான், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழன் தூய தமிழனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் இது சரியென்றால் ராமதாசின் சாதி தூய்மைவாதமும் சரியாகிவிடும் பேசியிருக்கிறீங்க. சீமான் இதற்கு அண்ணன் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால் ஈழத்தை யார் வேண்டுமானால் ஆண்டு கொண்டு விட்டு போகலாமே, தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்பதில் ஏன் அவர் சேர்ந்தார், பெயர்களெல்லாம் தமிழில் ஏன் மாற்றினார், சொல்லித்தந்த ஆசிரியரே தவறாக பேசுகிறார்னு சொல்லியிருக்கார். அது அந்த விடுதலை சிறுத்தைகள் தூய்மைவாதத்தை பற்றி பேசுகிற போது தான் இந்த கருத்தை பேசியிருக்கிறோம். அதில் தமிழன் ஆளக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இவர் தெலுங்கர், இவர் கன்னடர் அப்படின்னு சொன்னால் பெரியாரை கன்னடர்னு நம்ம பார்த்துட முடியுமா? அம்பேத்கரை மராட்டியர்னு பார்த்துட முடியுமா? கார்ல் மார்க்ஸ் நம்ம ஜெர்மனின்னு பார்த்துட முடியுமா? அவர் அவங்க கொடுத்த கோட்பாடு தான் நமக்கு முக்கியமானது. அதே நேரத்தில் இன ஒடுக்குமுறை, இப்போ அங்கே ஈழத்தமிழர்கள் ஈழம் விடுதலை பெறணும்னா சிங்கள இன ஒடுக்குமுறை இருப்பதனால் தமிழன் ஆளர்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் இனம் எந்த ஒரு இனத்தால் ஒடுக்கப்பட்டாலும் தமிழத்தினுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் போராடலாம். ஆனால் அதில் போய் நம்ம தமிழன் இன தூய்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராமதாஸ் பேசுகிற சாதி தூய்மை, காதல் எதிர்ப்பு, சாதி ஆணவ கொலை இதெல்லாம் நியாயம்னு போயிடும். அப்போ அது மானுட இயற்கைக்கு எதிரானது, இயங்கியல் போக்கிற்கே எதிரானது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நான் சொல்றதுல நாங்கள் இயக்கம் தானே தவிர ஒரே அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. எல்லா கட்சிகளோடையும் உங்களை நாங்கள் எதிர்பார்க்கல. இன்றைக்கு உதாரணத்திற்கு உங்களுக்கும் மறுமலர்ச்சி திமுகவிற்கும் கொள்கை அளவில் என்ன பெரிதாக வேறுபாடுகள் இருந்துவிட போகின்றன? ஒரே கட்சியாக மாறிவிட வேண்டியதானே? ஒரு மறுமலர்ச்சி திராவிட மக்கள் விடுதலை கழகம் என்று கூட பெயர் வைத்துக் கொள்ளலாமே. மக்களின் எதிர்பார்ப்பை சொல்றேன். இல்லை, இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. மறுமலர்ச்சி தலைவர்களுக்கு என்று தனியாக விருப்பம் இருக்கு. அப்படி இல்லை. அப்படி இருந்தால் சரி. அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட ரெண்டும் ஒன்றா இல்லை. காங்கிரஸில் கூட பல கட்சிகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றா இல்லை. அதாவது மல்டிப்ளிசிட்டி, ப்ளூரலிசம் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் செட்டப்பில் முக்கியமான ஒன்று. பல்வேறு தரப்பு கருத்துக்களை உள்வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி பல்வேறு தரப்பு இயக்கங்கள் மற்ற எல்லாவற்றையும் அங்கீகரிக்கணும். இந்த மல்டிப்ளிசிட்டிங்கிறது, ப்ளூரலிசம்ங்கிறது டெமோக்ரஸியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அது சாதியாக பாக்கெட்டாக பிரிஞ்சு இல்லை நிற்கிறது. அது ஏன்னா ஏற்கனவே இந்த சமூக கட்டமைப்பு அப்படி இருந்திருக்கு. அப்போ அதிலிருந்து தான் கிளம்பும். இந்த அரசியல், இந்த கருத்தியல்ங்கிறது எப்படி ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து தான் உற்பத்தி. சாதிய உணர்வுங்கிறது வெறுமனே யாரோ திணிக்கிற உணர்வு இல்லை, இது ஏற்கனவே இருக்கிற உணர்வு. மத உணர்வுங்கிறது யாரோ திணிக்கிறது இல்லை, இருக்கிற உணர்வு. அதை அரசியல் ஆதாயத்திற்காக சில பேர் பயன்படுத்துகிறார்கள்ங்கிறது தான். மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் மக்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய சாதி உணர்வையும் மத உணர்வையும் தங்களுடைய நலன்களுக்கு பயன்படுத்துகிறார்கள்ங்கிறத நம்ம எதிர்க்கிறோம். அதனால சாதி உணர்வே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, மத உணர்வே கூடாதுன்னு சொல்ல முடியாது. இந்த உணர்வுகளிலிருந்து மக்கள் இன்னும் மேம்படணும், அவங்க ஜனநாயகத்தன்மையோட வளர்ச்சி அடையணும்னா அந்த ஜனநாயக கருத்தில நம்ம கொண்டுட்டு போகணும். அந்த அடிப்படையில் தான் நாம இப்போ எங்களுக்கு ஒரு இயக்கம், அவங்களுக்கு ஒரு இயக்கம், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட, ஒன்றுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட தேவையான நேரத்தில் இணைந்து செயல்படுவது, தேவையில்லாத நேரங்களில் நாம் விலகி நின்று கூட தோழமையோடு செயல்படுவது அப்படிங்கிற அணுகுமுறையை விடுதலை சிறுத்தைகள் கையாண்டு வருகிறோம். திமுகவோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறோம், அதிமுகவோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறோம், கம்யூனிஸ்டோடும் இணைந்து செயல்படுகிறோம், இன்றைக்கு மதிமுகவோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். இது அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே என்று கருதக்கூடாது. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, அம்மாவுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அம்மா பேச்சையும் கேட்டு நடந்தால்தான் என்ன? இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறாங்க, கடைசியாக என்ன சொல்கிறேன்னு கேட்டு போகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே நான் 2006 சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்தால் நான் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். இந்த கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வலிமை பெற வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக வைத்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் போராட்டத்தில் வெற்றி கிட்டும் என்று நான் நம்புகிறேன். அம்மா ஆசை, அதன் அடுத்து தான் அதை பற்றி நான் அப்படி பார்க்க நாங்களும் ஆசைப்படுகிறோம். சந்தித்தல மகிழ்ச்சி, நன்றி. மற்றும் ஒரு முக்கிய விருந்தினரோடு அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.